அனைவருக்கும் தினு டெக் டூரிசம் சேனல் தினேஷின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போவது வெறும் ஒரு கோவில் அல்ல, 1000 ஆண்டுகள் கடந்தும் நம் தமிழர்களின் கட்டிடக்கலைக்கும் அறிவியலுக்கும் சான்றாக நிற்கின்ற ஒரு உலக அதிசயம், தஞ்சை பெரிய கோவில். மாமன்னன் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட இந்த தஞ்சை பெரியுடையார் கோவில் ஏன் உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டது? இதன் பின்னணியில் இருக்கின்ற ஆச்சரியமான ரகசியங்கள் என்ன? இயற்கை சீற்றங்கள், போர்கள் என எத்தனையோ சவால்களை தாண்டி 1000 ஆண்டுகளுக்கு மேல் கம்பீரமாக நிற்கிற இந்த தஞ்சை பெரிய கோவிலின் பல ரகசியங்களையும் ஆச்சரியங்களையும் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்வோம். கிபி 1003 தொடங்கி 1010 கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோவில் சோழர்களின் பொற்காலத்தை எடுத்து காட்டுகிறது. அந்த காலத்திலேயே எந்த விதமான நவீன யந்திரங்களும் இல்லாம வெறும் 7 ஆண்டுகளிலே இது எப்படி கட்டினாங்க என்பதுதான் இன்னைக்கும் பெரிய கேள்வி. ராஜராஜ சோழன் தன் கனவு திட்டமாக இதை உருவாக்கி இதற்கு ராஜராஜேஸ்வரம் என பெயரிட்டார். இப்போ நாம இந்த கோவிலின் பிரம்மாண்டத்தை பார்ப்போம். இதோட கோபுரம் சுமார் 216 அடி உயரம் கொண்டது. உலகிலேயே மிக உயரமான விமானங்களில் இதுவும் ஒன்று. மகுடக்கல், கோபுரத்தின் உச்சியில் இருக்கும் அந்த ஒற்றக்கல் சுமார் 80 டன் எடை கொண்டது. இதை எப்படி மேலே ஏற்றிருப்பாங்க? எந்த விதமான நவீன யந்திரங்களும் இல்லாத காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு அதிசயம். இதற்கு 6 கிலோமீட்டர் நீளமுள்ள சாரப்பள்ளம், அதாவது 6 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு செறிவான பாதையை அமைத்து கொண்டு மேலே ஏற்றிருக்காங்க என்றது வரலாறு சொல்லுது. எந்த விதமான எந்திரங்களும் இல்லாத காலத்தில் இப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க பாருங்க. இந்த பெரிய கோவில் முழுமையாக கருங்கல்லால் ஆனவை. இந்த தஞ்சாவூரை சுற்றி 60 கிலோமீட்டர் தூரத்திற்கு மலைகளே கிடையாது. ஆனால் இந்த கோவிலை கட்டுவதற்காக 1.3 லட்சம் டன் கருங்கல்லுகளை எங்கிருந்து கொண்டு வந்தாங்க? எப்படி அடுக்கிருப்பாங்க? இது நம்மை வியக்க வைக்கும் ஒரு என்ஜினியரிங் அற்புதம். இந்த கோவிலில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கின்றது. நிழல் வீழாது. நற்பகல் நேரத்தில் இந்த விமானத்தோட நிழல் தரையில் வீழாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உண்மையிலே இதன் வடிவமைப்பும் அப்படிப்பட்டது. அப்புறம் இத்திருக்கோவிலின் நந்தி சிலை, கோவிலுக்கு வெளியே இருக்கிற பிரம்மாண்ட நந்தி சிலை 20 டன் எடை கொண்டது. அதோட மிக ஆச்சரியம் என்னவென்றால் இந்த நந்தி சிலையும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது. பல ஆச்சரியங்களும் மர்மங்களும் நிறைந்த இந்த பிரம்மாண்ட திருக்கோவிலின் கருவறை சுற்றி சோழர்கள் காலத்து சுவர் ஓவியங்கள் இன்னைக்கும் அழியாமல் இருக்கிறது. இதுவும் ஒரு ஆச்சரியம் தானே. இங்கே இருக்கும் ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகள் சோழர்கள் காலத்து நிர்வாக முறைகளை தெளிவாக சொல்லுகிறது. அதுபோல் கருவறையில் இருக்கும் சிவலிங்கம் சுமார் 13 அடி உயரம் கொண்டது. இதோட பிரம்மாண்டத்தை நீங்கள் நேரில் பார்த்தால் மட்டுமே உணர முடியும். ஒரு மன்னன் தன் பக்தியையும் அதிகாரத்தையும் ஒரு சிலையில் மட்டும் காட்டாமல் ஒரு ஒட்டுமொத்த கலையிலேயே காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். இயற்கை சீற்றங்கள், போர்கள் என எத்தனையோ சவால்களை தாண்டி 1000 ஆண்டுகளுக்கு மேல் கம்பீரமாக நிற்கிற இந்த தஞ்சை பெரியுடையார் கோவில் நம் தமிழர்களின் அடையாளம். நம் தமிழர்களின் கலாச்சாரத்தையும் உணர்வுகளையும் பேசும் ஒரு உயிருள்ள கோவில். 1000 ஆண்டுகளையும் தாண்டி தலை நிமிர்ந்து நிற்கின்றன. மீண்டும் நம்பிக்கையுடன்
உங்களுக்கான எங்களின் தேடல்களும் பயணங்களும் தொடர்கிறது. அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை தினு டெக் டூரிசம் சேனல் தினேஷின் அன்பு வணக்கங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.